வணக்கம், வெல்கம் டு தமிழ் டிஜிட்டல். இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறோம் ஒரு SEO டூல் ஒன்று, SEO மெட்டா இன் ஒன் கிளிக். ஸோ அந்த டூலை பற்றி நம்ம இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதை எப்படி யூஸ் பண்ணி உங்கள் வெப்சைட், இப்போ இந்த வெப்சைட்டை தான் நான் சாம்பிள் எடுக்க போகிறேன். இந்த வெப்சைட் விட்டு டெக்னிக்கல் SEO அப்படின்னால இது விட்டு பேக்கெண்டில் என்னென்ன மாதிரி எரர்ஸ் இருக்குன்னு நீங்கள் குயிக்காக நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இந்த டூலை பார்த்து இந்த டூல் விட்டு இது க்ரோம் எக்ஸ்டென்ஷன் தான். இந்த லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அது நீங்கள் கிளிக் பண்ணி டிரெக்டாக இந்த ஃப்ரீ டு யூஸ் இந்த டூலை வந்து நீங்கள் வந்து நான் ஏற்கனவே ஆட் பண்ணியிருக்கேன் க்ரோமுக்கு. ஆனால் ரிமூவ் வருது. நீ இல்லாட்டி ஆட் பண்ணி இல்லாட்டி ஆட்னு வரும். ஈஸியாக ஆட் பண்ணிக்கிறேங்க. ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்து அந்த பின் அதை வந்து இந்த பின் பண்ணியிருக்கேன். இங்கே பின் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலாக உங்களுக்கு இந்த ஏரியாவில் இந்த டூல் வந்து காமிக்கிறேன். அந்த டூலை இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். தான் இந்த டூல் நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த டூலை யூஸ் பண்ணி எப்படி நம்ம வந்து இந்த வெப்சைட் பேஜ், நான் ஹோம் பேஜும் ஒரு பிளாக் பேஜ் ரெண்டையும் நான் காமிக்கிறேன். எப்படி உங்களுக்கு வந்து குயிக்காக இன்ஸ்டன்ட் அனலைசிஸ் பண்ணலாம். நீங்கள் ஏஜென்சி நடத்தலாம், இல்லாட்டி ஒரு ஃப்ரீலான்ஸர் நடக்கலாம். எங்கே வேலை செஞ்சாலும் உங்களுக்கு இந்த டூல் யூஸ் பண்ணி குயிக்காக உங்கள் கஸ்டமருக்கு ஒரு ஃபீட்பேக் ஒன்று கொடுக்கலாம். அது கூட்டு வெப்சைட் SEO இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம். ரைட், ஓகே, லெட் அஸ் ஸ்டார்ட். ஃபர்ஸ்ட்டு அந்த க்ரோம் எக்ஸ்டென்ஷன் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் இந்த கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சம்மரி ஒன்று வரும். இந்த சம்மரி நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெட்டாக ஹைலைட் இருக்கிறதெல்லாம் எரர்ஸுங்கிறத விட கன்சர்ன்ஸ் நீங்கள் வந்து அதை வந்து ரெக்டிஃபை பண்ணணும், சரிப்படுத்தணும். சரிண்ணா, இப்போ இந்த வெப்சைட் பேஜ் ஹோம் பேஜை பார்த்தீங்கன்னா இந்த URLக்கு பார்த்தீங்கன்னா அதை தான் இப்போ வந்து நம்ம அனலைஸ் பண்ணுறோம். இன்சைட் பேஜ் நான் அனலைஸ் பண்ணி காமிக்கிறேன். இந்த பேஜ் அனலைஸ் பண்ணதுக்கப்புறம் இதை வந்து டைட்டில் இருக்குது, பட் மெட்டா டிஸ்கிரிப்ஷன் மிஸ்ஸிங். ஸோ மெட்டா டிஸ்கிரிப்ஷன் ரொம்ப முக்கியம். ஒரு 155 கேரக்டர்ஸ்க்குள்ளே ஒரு இந்த வெப்சைட் என்ன சம்மந்தத்தை பற்றி என்ன சம்மந்தம் இருக்குன்னு நீங்கள் மெட்டா டிஸ்கிரிப்ஷனும் கொடுக்கணும். ஸோ அதை நீங்கள் டக்குன்னு உங்கள் ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் இல்லை மிஸ்ஸிங்னு. ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம எப்படி அந்த மெட்டா டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறது பார்க்குறதுல நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது. அதுக்கு இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறது மெயினாக எரர்ஸ் எப்படி நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதுன்னு. சரி, மெட்டா டிஸ்கிரிப்ஷன் மிஸ்ஸிங் சொன்ன மாதிரி அதில் கீவேர்ட்ஸும் இதில் வந்து மிஸ்ஸிங். நீங்கள் வந்து இந்த கொஸ்டின் மார்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது வெளியே என்ன. The meta description tag is a brief and a concise summary of your page's content. It also provides search engines with a description. For search engine index purposes, description tag is not displayed on the website itself. So, எதுக்கு இது என்னான்னு நீங்கள் இந்த கொஷின் மார்க்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு ஹெட்டிங்ஸ் பக்கத்தில் உங்களுக்கு அது எதுக்கு என்னத்துக்கு முக்கியம், அது எதுக்கு தேவைன்னு அதை காமிக்கும். இப்போ இங்கே என்ன மெட்டா கீவேர்ட் டேக் மிஸ்ஸிங் இருந்தாலும் இங்கே வந்து சர்ச் என்ஜின்ஸ் are giving less importance to meta tag keywords. ஸோ நீங்கள் வந்து அதை வந்து நீங்கள் டேக்ஸ் நிப்பிட்டு போடணும் அவசியம் இல்லை. ஆனால் இது ரொம்ப அவசியம். டிஸ்கிரிப்ஷன் நீங்கள் போட்டே தீரணும். ஓகே, ஸோ URL ஓகே காட்டுது, கெனானிக்கல் URL. அதுவும் இது வேறு URL போகாமல் கிளிக் பண்ணால் இந்த URLக்கே வருது. அந்த கெனானிக்கல் மீனிங் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா கெனானிக்கல் லிங்க் எலிமெண்ட் இஸ் எலிமெண்ட் that helps webmasters prevent duplicate content issues by specifying the canonical or preferred version of web page. ஸோ எல்லா இந்த வெப் பேஜுக்கு நீங்கள் அந்த வேர்டு ரிசர்ச் பண்ணி பாருங்கள் கூகுளில். அது ஒரு காம்ப்ளிகேட்டடில் ஒரு ட்விஸ்டான ஒரு மீனிங் இருக்கும் கெனானிக்கலுக்கு. சரியாக நீங்கள் பாய்ச்சி புரிஞ்சுக்கொள்ளுங்க. ஓகே, அது என்ன டூப்ளிகேட் கண்டென்ட் ப்ரிவென்ட் பண்ணுறது தான் அது. இப்போ இந்த ரோபோட் டெக்ஸ் மிஸ்ஸிங் அதெல்லாம் ரோபோட் டெக்ஸாக மிஸ்ஸிங் இல்லை, அதெல்லாம் இருக்குங்க. சரியா, அப்புறம் ஆத்தர் மிஸ்ஸிங்னு வருது. நீங்கள் வேணால் ஆத்தர் போடலாம், இல்லாட்டி போடாமல் இருக்கலாம், அது உங்கள் சாய்ஸ். அப்புறம் பப்ளிஷர் மிஸ்ஸிங், பப்ளிஷர் என்ன போடாமல் இருக்கும். ஸோ இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். லாங்குவேஜை காமிக்கு. இது ரொம்ப முக்கியமான விஷயம். இது இந்த டேக் சம்மரியில் பார்த்தீங்கன்னா இங்கே H2 டேக் டைட்டில்ஸ் வந்து தான் H2 நார்மலாக காமிக்கிது போல். H2 டைட்டில்ஸ் வந்து 6 இருக்குது. H1 ரொம்ப முக்கியம். H1 இல்லை 0. ஸோ H4 இருக்குது 1. ஸோ நீங்கள் H1 வந்து நிச்சயமாக ஒரு H1 டைட்டில்னு கொடுக்கணும் அந்த வெப் பேஜுக்கு. அது இமேஜஸ் டு லிங்க்ஸ் 110 காமிக்குது. அதையும் இங்கே இன்டெப்த்தாக நம்ம அனலைஸ் பண்ணலாம். முதல்ல இந்த சம்மரியை பார்த்து நம்ம இன்டெப்த்தாக போவோம். ஒரு இந்த டேப்ஸ் எல்லாம் இன்வெஸ்டிகேட் பண்ணுவோம். சரியா, இப்போ அதுதான் அந்த மெயின் ஏரியாஸ். இங்கே ஸ்னாப்ஷாட் சம்மரி என்னென்ன பிரச்சனை காமிக்குது. நீங்கள் பாருங்கள், மெயினாக ரெட்டில் ஏதாவது வருதானு. ரெட்டில் ஏதாவது வந்து உங்கள் கன்சம் இது எல்லாம் ரெட்டில் ஒன்றும் இல்லை. ஸோ அதனால் ப்ராப்ளம் இல்லை பெருசாக. பட் ஃபர்ஸ்ட் இந்த ஹெடர்ஸ் நம்ம பார்ப்போம். நீங்கள் ஹெடர்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து H1 இல்லை, H1 ஹெட்டிங் ஒன்றும் இல்லை அந்த வெப் பேஜில். நிச்சயமாக H1 ஹெட்டிங் போடணும். H1 ஹெட்டிங் தான் H1 0, H2 நிறைய இருக்குது. அப்போ H4 வந்து ஒன்று இருக்குது. ஸோ அது ஆர்டரும் சரியாக இல்லை. அந்த H1 மேலும் H2 H4 கீழே அந்த ஆர்டர் ஒன்று H1 H2 H3 H4 தான் வரணும். ஸோ இவன் அந்த HO வந்து H3 ஆகலாம். H1 நிச்சயமாக அந்த வெப் பேஜுக்கு போட்டே தீரணும். ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரைட், அதான் அந்த ஹெடர் சம்மரி. இமேஜஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆல் டெக்ஸ்ட் எந்த பேஜ் ஆல் டெக்ஸ்ட் மிஸ்ஸிங் டைட்டில்ஸ் ரெண்டு முக்கியம். ஸோ டைட்டில்ஸை விட ஆல் டெக்ஸ்ட் முக்கியம். ஸோ இதில் 12 இமேஜ் இருக்குது, 4 இமேஜ் இருக்குது ஆல் டெக் இல்லாமல். ஸோ இது 12 இமேஜ் இருக்குது டைட்டில். அந்த டைட்டில்லாம் ரெட்டுன்னு வருதுங்கண்ணே. இமேஜ் லிங்க்கும் இருக்குதா நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த இமேஜெல்லாம் அப்படி மச்சானே காமிக்கும். ஸோ இதெல்லாம் டைட்டில்ஸ் இல்லை. ஸோ இதில் இமேஜுக்கு நீங்கள் மீடியா லைப்ரரிக்கு போயிட்டு வேர்ட்பிரஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதில் வந்து டைட்டில்ஸை போட்டுக்கொள்ளுங்க. இந்த பிளாக் டைட்டிலாக இல்லாட்டி இந்த இமேஜை பார்த்தீங்கன்னா உமன் ஹோல்டிங் கேட் அப்படி ஏதாவது ஒரு டைட்டில் கொடுங்க.
டைட்டில் மெசேஜ் இப்போ இதெல்லாம் ஆல்ட்டுன்னு போட்டிருக்கலாம் என்ன ஆல் டெக்ஸ் இருக்குது இந்த இமேஜுக்கெல்லாம் கீழே வந்தீங்கன்னா இங்கே பாருங்கள் இங்கே இந்த இமேஜுக்கெல்லாம் டைட்டில் ஆல் டெக்ஸும் இல்லை டைட்டிலும் இல்லை ஸோ இதுக்கு ரெண்டு நீங்கள் கொடுக்கணும் வெரி இம்பார்ட்டண்ட் ரெண்டு கொடுத்தா தான் சர்ச் என்ஜின் க்ரால் பண்ணக்குள்ள இந்த இமேஜ் என்ன இமேஜ் அதுக்கு புரியும் சரியா ஒன்று ரெண்டாவது இந்த ஆல் டெக்ஸ் வந்து நார்மலாக சில பேர் இருப்பாங்க பிளைண்ட் இல்லாட்டி அந்த மாதிரி ஆக்கள் இருப்பாங்க அவங்களுக்கு வந்து இந்த ஆல் டெக்ஸ் கூகுள் வந்து இந்த அவங்களுக்கு ஸ்பெஷல் இந்த அக்சசபிலிட்டி ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்கும் சில பேருக்கு அது வந்து அது ரீட் அவுட் பண்ணும் இந்த இமேஜ்னா என்னன்னு அவங்க பார்க்க இல்லாட்டிஸ் அதுக்கு ஆல் டெக்ஸ் வந்து ரொம்ப முக்கியம் எஸ்இஓக்கு ரைட் ஸோ இங்கே இந்த நாளையும் நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கலாம் அப்புறம் லிங்க்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதையும் நீங்கள் குயிக்காக அனலைஸ் பண்ணுறதுன்னா கிளிக் பண்ணி பாருங்கள் லிஸ்ட் ஆஃப் லிங்க்ஸ் இந்த கரண்ட் பேஜ் ஸோ இந்த லிங்க்ஸ் வந்து வித்தவுட் டைட்டிலும் லிங்க்ஸ் நிறைய இருக்காது டைட்டில் போட்டுக்கொள்ளுங்க ஸோ அது ஆல்சோ ரொம்ப முக்கியம் எஸ்இஓக்கு ஸோ இந்த லிங்க்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா டைட்டில் அதுக்கு டைட்டில் போட்டுக்கலாம் ஸோ ஒன்று பாட்டுக்கு வித்தவுட் டைட்டில் 32 யூனிக் லிங்க்ஸ் 40 யூனிக் ஸோ சோஷியல் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சோஷியல் வந்து நார்மலாக நீங்கள் இந்த லிங்க் இந்த யூஆர்எல் இருக்குல்ல அந்த யூஆர்எல் அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணி இந்த யூஆர்எல் காப்பி பேஸ்ட் பண்ணி நீங்கள் வந்து ஃபேஸ்புக்கில் போஸ்ட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஸ்னாப்ஷாட் வரும் அவங்க ஒரு தம்ப்நெயில் வந்து அந்த சின்ன டிஸ்கிரிப்ஷனை வந்து காட்டும் ஃபேஸ்புக்கில் அதுதான் அந்த ஓப்பன் மெட்டாகிராஃபுங்கிற ஒரு கான்செப்ட் அது ஃபேஸ்புக் லிங்க்டின் எல்லா சோஷியல் பிளாட்ஃபார்ம்ஸ்க்கு அப்ளிகபிள் சில பிளாட்ஃபார்ம்ஸில் அப்பியர் ஆகாது சில இதில் அப்பியர் ஆகும் ஸோ அதனால் இது நீங்கள் பாருங்கள் எல்லாம் ரெட் எல்லாம் ப்ளூவில் இருக்குது அதனால் அது பெரிய பிரச்சனை இல்லை ஆனால் ரெட்டில் எதாவது இருந்தால் நீங்கள் கொஞ்சம் அதை இன்வெஸ்டிகேட் பண்ணி பாருங்கள் ஸோ டூல்ஸ் இன்னொரு ஆப்ஷன் இருக்குது அதையும் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் அதர் டூல்ஸ் இதே மாதிரி இன்னும் நிறைய டூல்ஸ் இருக்குது வேணால் இன்ஸ்டால் பண்ணி அதையும் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம் ஸோ இது தான் நம்ம வந்து இப்போ பண்ணது லேண்டிங் பேஜுக்கு பண்ண அனலிசிஸ் ஒரு இன்சைட் பேஜ் ஒரு போய்ட்டு பார்ப்போம் ஒரு பிளாக் பேஜுக்கு போய்ட்டு பார்ப்போம் ஒரு பேஜ் இண்டிவிஜுவல் நீங்கள் அனலைஸ் பண்ணலாம் ஸோ அந்த டூல் வந்து ஓவரால் வெப்சைட் அனலைஸ் பண்ணாது இண்டிவிஜுவல் பேஜஸ் ஸோ நீங்கள் வந்து குயிக் யாராவது வெப்சைட் ஆடிட் செய்கிறீங்கன்னா இல்லாட்டி குயிக்காக நீங்கள் வெப்சைட் பேஜஸ் கரெக்ஷன் பண்ணுறீங்கன்னா வெரி வெரி யூஸ்ஃபுல் டூல் ஸோ இந்த பிளாக் பேஜை நம்ம பார்ப்போம் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க அந்த பிளாக் பேஜ்க்கு நான் வந்துட்டேன் இந்த யூஆர்எல் இருக்குது பாருங்கள் கிளிக் பண்ணி ஸோ இந்த பேஜ்லேருந்து நான் வந்து இந்த வேண்டிய வெப்சைட் யூஸ் செய்யலாம் ஞாபகம் வச்சுங்க இந்த வெப்சைட் மட்டும் இல்லை ஸோ இந்த திருப்பி அந்த டூல் நான் கிளிக் பண்ணுறேன் ஸோ இந்த வெப் பேஜ் நீங்கள் பார்த்தீங்கன்னா டைட்டில் இருக்குது மெட்டா டிஸ்கிரிப்ஷன் இருக்குது நம்ம ஹோம் பேஜை பார்த்தா மெட்டா டிஸ்கிரிப்ஷன் இல்லை ஆனால் இதில் இருக்க மெட்டா டிஸ்கிரிப்ஷன் கீவேர்ட்ஸ் அவ்வளோ முக்கியம் இல்லை கீவேர்ட் டேக்ஸுங்கிற அவ்வளோ முக்கியம் இல்லை நீங்கள் இக்னோ பண்ணிக்கலாம் அது பட் யூஆர்எல் கெனானிக்கல் யூஆர்எல் ரொபோட்டிக்ஸ் ஓகே ஆத்தர் இங்கே விருப்பம் அட்மினை போட்டிருக்கேன் அதை காமிக்குது பப்ளிஷர் என்ன போடலாம் இதில் போடாமல் இருக்கலாம் அவசியம் இல்லை இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பேஜில் H1 டைட்டில் இருக்குது ஆனால் H2 இல்லை 0 H2 வந்து நிச்சயமாக நான் வந்து இந்த டைட்டில் சரி எதாவது H2 ஆக்கணும் ஸோ H3 இருக்குது H4 5 இருக்குது இமேஜஸ் 18 லிங்க்ஸ் 26 காமிக்குது ஸோ மித்ததெல்லாம் ஓகேவாக இருக்குது நம்ம குயிக்காக நம்ம ஹெடர்ஸை பார்ப்போம் ஹெடர்ஸை பார்த்தீங்கன்னா H1 ஓகே H2 தான் இல்லை எல்லாம் H3 ஸோ ஏதாவது ஒரு டைட்டில் நான் வந்து H2 ஆக்கணும் ரைட் ஸோ H2 ஆக்கினேன்னா தென் அது வந்து ஓகே இந்த ப்ராப்பர் இந்த பிளாக் வந்து ப்ராப்பராக கூகுள் பாட் வந்து க்ரால் பண்ணுறதுக்கு ப்ராப்பர் ஒரு ஸ்ட்ரக்சர் ஒன்று இருக்கும் இந்த ஆர்டிக்கலுக்கு அதுக்கப்புறம் இமேஜஸ் பார்த்தீங்கன்னா இதில் வித்தவுட் ஆல் டெக்ஸ்ட் 7 இருக்குது அது என்னென்னு பார்ப்போம் வித்தவுட் டைட்டில் 13 ஸோ இதெல்லாம் வித்தவுட் டைட்டில் சரியா ஸோ இதெல்லாம் வித்தவுட் ஆல் டெக்ஸ்ட் ஸோ இதெல்லாம் ஆல் டெக்ஸ்ட்டை போடணும் ஆல் டெக்ஸ்ட்டை போட்டால் வெரி குட் ஃபார் எஸ்இஓ ஆஃப் த பேஜ் ஸோ அதுதான் அந்த ஐடியா ரைட் ஸோ குயிக்காக நீங்கள் செக் பண்ணிவிட்டு நீங்கள் நார்மலாக கரெக்ஷன் பண்ணக்குள்ள ஒரு பேஜ் இப்படி திறந்து வச்சுக்கிடுங்க ரெண்டாவது அப்புறம் வந்து இன்னொரு டேப் ஓப்பன் பண்ணி இன்னொரு டேப்பை நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணி அதில் டேஷ்போர்ட் வேர்ட்பிரஸ் டேஷ்போர்டில் வந்து நீங்கள் வந்து ஒன்று ஒன்றா பார்த்து அதில் நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கலாம் ஸோ குயிக்காக நீங்கள் கரெக்ஷன் பண்ணிக்கலாம் ஓகே ஸோ லிங்க்ஸையும் பார்த்தீங்கன்னா அதில் வித்தவுட் டைட்டில் அதுவும் இருக்குது நிறைய பேர் இதை வந்து செக் பண்ணுங்க இந்த மாதிரி சரி இந்த எரர்ஸ் வந்து இப்போ SEMrush RS நிறைய டூல்ஸ் காம்ப்ளிகேட்டட் டூல்ஸ் ஸோ இதெல்லாம் பேசிக் இது வந்து நார்மல் ஒரு வெப்சைட் வந்து யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க கூகுள் பாட் க்ரால் பண்ணுறது நான் பேசிக் டெக்னிக்கல் SEO ரெக்கமெண்டேஷன்ஸ் நீங்கள் கரெக்ட் பண்ணுறதுக்கு ஸோ இதை நீங்கள் முதல்ல பண்ணிங்கனாலே மித்த காம்ப்ளிகேட்டட் பெரிய பெரிய விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணக்கூட பெருசாக அவசியம் இல்லை பட் இதை பண்ணிங்கனாலும் உங்கள் வெப்பேஜ் வந்து கூகுள் வந்து க்ரால் பண்ணி ரேங்க் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஒரு சிச்சுவேஷனில் இருக்கும் உங்கள் பேஜ் ரைட் ஸோ அந்த டூல் நம்ம பார்த்துட்டோம் இந்த சோஷியலையும் பார்த்தாலும் அது ஓகே எல்லாம் சரியாக தான் இருக்குது நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி ரெண்டு இதில் வந்து ஃபேஸ்புக்குக்கும் ட்விட்டர் மட்டும் தான் காமிக்குது பட் எல்லா பிளாட்ஃபார்ம்ஸுக்கும் அது வந்து அப்ளை ஆகும் ஸோ மெயினாக சொன்ன மாதிரி இமேஜும் அந்த சொன்ன டிஸ்கிரிப்ஷன் அப்பியர் ஆகிறதுக்கு அந்த டிஸ்கிரிப்ஷனும் இமேஜும் அப்பியர் ஆகும் நீங்கள் லிங்க் கால் பண்ணி போட்டேன் ஸோ அது ஓகேவாக இருந்தால் இது வந்து ஓகே எல்லாம் ப்ளூவில் இருக்குது ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ இந்த டூல் விட்டு லிங்க் வந்து இந்த இதுதான் SEO மெட்டா கிளிக் வந்து
மெட்டா இன் ஒன் கிளிக் டிஷன் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், யாராவது உங்கள் எஸ்சிஓ ஃபீல்டில் இருக்கவங்களுக்கு இல்லாட்டி வெப்சைட் டெவலப்மெண்ட் செய்கிறவங்களுக்கு. ஸோ அதை ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்தால் லீவ் பண்ணுங்கள், நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன் பார்த்துட்டு. ஸோ தேங்க்யூ வெரி மச் இந்த வீடியோவை நீங்கள் பார்த்ததுக்கு. ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம சந்திப்போம். இட்ஸ் பை பாய் ஃப்ரம் தமிழ் டிஜிட்டல்.